இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ்க்கான எல்லா டைரக்ட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போய் என்னென்ன முக்கியமான ஆப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, the first one 5G only. இந்த ஆப் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சில டைம் 5G வந்து யூஸ் பண்ணிருப்போம். திடீர்னு வந்து பார்த்தா 4G வந்து ஸ்விட்ச் ஆயிரும். ஒரு சில இடத்துல நமக்கு வந்து 5G கிடைக்கவே கிடைக்காது. அந்த டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸா வந்து 5G எனேபிள் பண்ண முடியும். ஃபோர்ஸா 5G எனேபிள் பண்றதால நமக்கு வந்து பார்த்தா 5G வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டினா, கால்ஸ் நமக்கு வந்து பிரச்சனை ஆகும். ஸோ கால்ஸ் அந்த டைம்ல வந்து வராது. ஸோ நீங்க எப்பயாவது வந்து பார்த்தா 5G யூஸ் பண்ணிருக்கீங்க, திடீர்னு வந்து 4G போயிருச்சு, அந்த இடத்துல முக்கியமான டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து பார்த்தா 5G வந்து நம்ம போட்டு டவுன்லோட் பண்ணிட்டு திரும்பி வந்து 4G யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கீழே செட் 5G ஆன்லைன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தனி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து செட் ப்ரெஃபர் நெட்வொர்க் டைப்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா NR ஒன்லி அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5G வந்து ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். திரும்பி உங்களுக்கு பேக் அந்த 4G வந்து வேணும் அப்படின்னா NR LTE WCDMA இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்பி உங்களுக்கு வந்து பார்த்தா 4G வந்து வந்துடும். ஓகே, உங்களுக்கு தேவைப்படுற டைமில் வந்து 5G எனேபிள் பண்ணிக்க முடியும். தேவையில்லாத டைம் வந்து டிசேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி நம்ம சேனல் ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏர்டெல் சிம் வந்து ஒர்க் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்ம டிஸ்பிளேல வந்து செல்ஃபி கேமரா அந்த பஞ்ச் ஹோல் வந்து இருக்கும். அதை நம்ம டேப் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அடிக்கும். நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணலாம், இல்லை டார்ச் எனேபிள் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளால நிறைய விஷயம் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட நேம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் நாட்ச். நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் டச், டபுள் டச், லாங் டச் அப்படின்னு இருக்கும். ஸ்வைப் லெஃப்ட், ஸ்வைப் ரைட்னு இருக்கும். ஸோ அதை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரோ வெர்ஷன் வந்து தேவைப்படும். இப்போ நம்ம சிங்கிள் டச் செலக்ட் பண்ணிட்டு நமக்கு அதில் வந்து என்ன வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். பவர் பட்டன் மெனு வரணுமா, வால்யூம் மெனு வரணுமா, நோட்டிஃபிகேஷன் பேனல் வரணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் செலக்ட் பண்ண ஜஸ்ட் இந்த பஞ்ச் ஹோல் ஜஸ்ட் செலக்ட் பண்ணா மட்டும் போதும், எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அடிக்கும். இதே மாதிரி எனக்கு வந்து டார்ச் வேணும் அப்படின்னா வந்து டார்ச் எனேபிள் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி டபுள் டச்சுக்கு நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது மோஸ்டா யாருக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி கேட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு சைட் பட்டன் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னும் போது இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃபீச்சர் நமக்கு வந்து ப்ரோ வெர்ஷன்ல பை பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரீல நமக்கு ஒரு லிமிட்டடான ஃபங்க்ஷன் இருக்கு. அது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான வால்பேப்பர் ஆப். இந்த ஆப்போட நேம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்ரீஸ். ஓகே, இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது நம்ம நிறைய வால்பேப்பர் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த வால்பேப்பர் பிடிச்சிருக்கோ அது ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இது பார்க்கறதுக்கு நமக்கு வந்து நார்மல் இன்ஸ்டாகிராம் ஸ்வைப் பண்ற மாதிரியே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வால்பேப்பர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சைட் வந்து SD ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு SD வேணும்னா SD எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் நல்ல குவாலிட்டி வந்து கிடைக்கும். அப்ளை பண்றதுக்கு கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா குயிக் அப்ளைன்னு இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்ல வந்து வால்பேப்பர் அப்ளை ஆயிரும். ஓகே, அந்த ப்ளஸ் பட்டன்லேயே சைடில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். தென் அதுக்கு மேல ஒரு ஆரோ மார்க் வந்து கொடுத்திருக்காங்க. அதை செலக்ட் பண்ணி ஹோம் ஸ்கிரீனுக்கு வேணுமா, லாக் ஸ்கிரீனுக்கு வேணுமா நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வால்பேப்பர் ஆப் உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். தென் அது பக்கத்துல வந்து லைக்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் கொடுத்தீங்க அப்படின்னா லைக்கோட கலெக்ஷன் எல்லாமே நம்ம தனியா வந்து ஆட் ஆயிரும். இந்த ஆப்ல நம்ம சூப்பரான கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரான். ஸோ இந்த ஆப் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பற்றி வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தா பேட்டரியோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு வந்து காட்டும். அதுக்கப்புறம் பேட்டரியோட லெவல் எப்படி இருக்குது, சார்ஜிங்காக இருக்கா, டிஸ்சார்ஜிங்காக இருக்கான்னு காட்டும். டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தா காட்டும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து எவ்வளோ அவார்ட்ஸில் வந்து வந்துட்டு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ கனெக்ட் பண்ணாத டைமில் உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு வந்து பார்த்தா காட்டும். அதுக்கு பக்கத்தில் வந்து யூசேஜ் இருக்கும். ஸோ உங்கள் பேட்டரி யூசேஜ் எல்லாமே பார்த்துக்க முடியும். அதுக்கு பக்கத்தில் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். சார்ஜ் கம்மியாச்சும் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல் அலாரம், அதுக்கப்புறம் பேட்டரி லோ அலாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்சன்டேஜ் எவ்வளோ வரணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் வந்து வரது கிடையாது, ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. தென் அதுக்கு பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ பேட்டரி ஒரு டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் வச்சு நம்ம பேட்டரியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் கமெண்ட் ஸ்டிக். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு சில ஷார்ட்கட்லாம் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபேவரட் ஆப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சைட்லேயே உங்களுக்கு வந்து ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஆப்ஸ் வந்து 5 ஆட் பண்ணிக்க முடியும். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து காட்டும். ஜஸ்ட் அதை நீங்கள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் ஆயிரும். திரும்பி டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆயிரும். திரும்பி ஆன் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த சென்டர் ஆட்டில் வச்சு ஃபேவரட் ஆப்ஸ் போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். எப்படி ஸ்விட்ச் ஆகுது வந்து பாருங்க. ஸோ இதுக்கு நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா
ஆப்பில் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எந்த ஆப் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஆப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அது கீழே உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்ட் ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரீசெண்ட் ஆப் வேணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரோல் செலக்ட் பண்ணிக்க முடியும், இல்லை ஸ்கிப் மீடியா அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ரீசெண்ட் ஆப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் ஆப் வந்து எப்படி இருக்காதுன்னு வந்து பாருங்க. இன்னொரு சைடில் நமக்கு வந்து ஸ்க்ரோல் கொடுத்துருக்காங்க. ஏதாவது நீங்கள் வெப்சைட் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் அதை ஸ்வைப் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆப் நமக்கு வந்து எவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகும்னு தெரியல, பட் யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஒன் பேனல். ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து சாம்சங் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இருக்கும். சாம்சங்கில் வந்து சைட் பார் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து சைடில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாருங்கள் ஆப்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து காட்டும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கான்டாக்ட் செட் பண்ணிக்கலாம், தென் வெதரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா காம்பஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஷார்ட்கட் வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ சாம்சங் டிவைஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா சைட் பார் வந்து இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். எங்கிட்ட சாம்சங் டிவைஸ் இல்லை அப்படின்னா வந்து இப்போ இந்த ஆப் வந்து ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு சில பர்மிஷன்லாம் வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்கள் சைடில் வந்து பார்த்து எனேபிள் ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள் நம்ம சைடில் வந்து ஆப்ஸ் எல்லாம் என்னென்ன வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஆப்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எம்டி பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு வந்து பாருங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வெப்சைட் வந்து கொடுத்துக்கிறேன். வெப்சைட்டோட லிங்க் அதுக்கப்புறம் நேம் போட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா சைடில் வந்து அந்த வெப்சைட் ஆட் ஆயிரும். அந்த நெக்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வெப்சைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தா கான்டாக்ட் செட் பண்ணிக்க முடியும், தென் ஏதாவது செட்டிங்ஸ் செட் பண்ணிக்க முடியும், ஃபோல்டர், விஜிட்ஸு, இந்த மாதிரி நிறைய வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு இது வந்து பார்த்தா ஒரு சில டைம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ஆப்ஸ்க்கான டேரக்ட் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆப் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.